Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now power chapter 1 11th max sets relation and functions exercise 1.3 question number 3. Question is write the value of f at minus 3 5 2 minus 1 0. So இந்த நம்பர்ஸ்க்கு உண்டான இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வலில் நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ரிலவெண்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸில் இந்த நம்பரை நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட் கிவன் ஃபஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, அட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -3. ஸோ -3 வந்து இதில் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இது எந்த -3 இதில் வரும், -∞ to +∞. அப்போது ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் -∞ to 0 வரை இருக்குது. அப்போ -3 இந்த இன்டர்வல் தான் இருக்கும். எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல். அப்போது ஃபங்க்ஷன் இஸ் f of x equal to என்ன வேல்யூ, x² + x - 5. அப்போ f of -3ன்னு அப்ளை பண்ணுறோம். -3 அப்ளை பண்ணும்போது -3 whole square + -3 - 5. அப்போ இதிலிருந்து 3² வந்து 9, 3² வந்து 9 வருமா, 9. இங்கே மைனஸ் ரெண்டுமே மைனஸ் இருக்கலாம். -3 - 5 is -8. இதோட வேல்யூ என்ன, இப்போ 1. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. அடுத்து செகண்ட் வந்து என்ன இருக்கு பாருங்கள், x = 5. ஸோ x = 5 அப்படின்னு வரும்போது அதோட ஃபங்க்ஷன் எங்கே, ஸோ 5 எந்த இன்டர்வல் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே இப்போ என்ன, இது வந்து 3 4 5 6 அப் டு என்னது +∞ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் இருக்குது. அப்போ இதுதான் 5 இதுக்குள்ளே தான் இருக்கும். 3க்கு அப்புறம் 4 5 இதுக்குள்ளே இருக்கா, 5 இதுக்கு இந்த இன்டர்வல் அப்படின்னா இதுக்கு நேராக இருக்கிற ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனை எடுத்து வரும். அப்போ f of x equal to x² + 3x - 2. இப்போ என்ன அப்ளை பண்ணணும், f of 5ன்னு அப்ளை பண்ணும்போது 5² + 3 × 5 - 2 அப்படின்னு எழுதலாம். 5² எவ்வளோ, 5² வந்து 25 + 3 × 5 15 - 2. ஸோ இது வந்து ஆட் பண்ணால் 40 - 2ன்னு வரும். ஸோ 38 வந்து இதோட வேல்யூ. ஸோ இந்த x = 5 அப்ளை பண்ணும்போது 38 நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன்று x = 2. ஸோ இது ரெண்டு முடியுது. அடுத்து 2 அப்ளை பண்ணும்போது ஸோ 2 அப்படின்றது எந்த இன்டர்வல் வருது பாருங்கள். 2 எதுக்குள்ளே இருக்குது, x is belongs to. ஸோ அதர்வைஸ் இதில் 2 ரெண்டுமே இல்லை, ஒன்லி இதில் வந்து 0 to 2. அப்போ 2க்கு உள்ளே தான் இருக்கணும், x 0க்குள்ளே 2க்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ வராது. அப்போ அதர்ஸில் தான் போகிறோம். 2ன்றது அதர்ஸில் வரும். அப்போ அதர்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன, f of x = x² - 3. அப்போ f of 2ன்னு அப்ளை பண்ணும்போது x² என்ன 4 வரும். x2 4 - 3 = 1. இது ஃபங்க்ஷன். அடுத்து x = -1. ஸோ -1 இஸ் ஆல்சோ எந்த இன்டர்வலுக்குள்ள, நெகட்டிவ் சைன். அப்போ நெகட்டிவ் சைனுனா எதுக்குள்ளே வரும், 0 to -∞. அப்போது இதுக்கப்புறம் தான் 0 -1 -2 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ f of x = x² + x - 5. இதில் என்ன பண்ணணும், 1ன்னு அப்ளை பண்ண போகிறோம். -1 அப்ளை பண்ணும்போது -1 whole square + of -1 - 5. அப்போ இது வந்து 1 வரும். இங்கே -1 -5. ஸோ டோட்டல் இது ஆட் பண்ண என்ன கிடைக்கும், ஸோ -1 + 1 இங்கே இருக்குது, கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் -5. ஸோ -5 தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரே ஒரு நம்பர் x = 0. லாஸ்ட்டு x = 0 அப்படி எடுக்கிறோம். ஃபங்க்ஷன் என்ன, f of x = x² - 3. இது என்ன அதர்ஸ் தான் வரும். அப்போ 0 அப்படின்னா 0 - 3. அப்போ ஆன்சரு -3ன்னு வரும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட்டு எக்ஸோட வேல்யூட ரிசல்ட்டு. தேங்க்யூ.